ஃப்ரெண்ட்ஸ் பெல் நிறுவனத்தில தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்க ஐடிஐ முடிச்சவங்க, டிப்ளமோ முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி வந்து பாருங்க ரூ. 24,500 இருந்து 90,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போது. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்குலாம் உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாரி எதுவும் கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 8த் ஜூலைக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல்லிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பாருங்கள் பர்மனன்ட் பேஸில் வந்து எடுக்கிறாங்க. சென்னை யூனிட்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது. இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேஸில் எடுக்கிறாங்க. 2 நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரெயினி லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெக்னீஷியன் லெவலில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பர்மனன்ட் ஜாப் தான். உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் ட்ரெயினியில் வந்து பாருங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள். ஸோ எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா சிவில் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 24,500லேருந்து 90,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். டெக்னீஷியன் லெவல் கேட்டகரிக்கு வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் நீங்கள் நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் ட்ரேடில் வந்து இருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 21,500லேருந்து 82,000 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஒரு 6 மாதம் வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபன் வந்து 24,000 வந்து தருவாங்க. அந்த ட்ரைனிங் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கிராஜுவேஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணவங்க வந்து ரெகுலராக வந்து உங்களை வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இதில் உங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் அதிகபட்சமாக 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் ஓபிசியில் வரீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது. எஸ்சியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் குவாலிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து அந்த ரெலவெண்ட் டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் வந்து பாருங்கள் மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் 28 கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது நான் சொல்லியிருந்தேன். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நெல்லுனே கொடுத்துட்டாங்க. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு சென்னையில் தான் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் எல்லாம் இமெயில் வழியாக உங்களுக்கு வந்து தெரிவிப்போம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்கள் ஓஎம்ஆர் பேஸில் தான் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சேலரி இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேனுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஸோ ரூ. 250 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். ரூ. 295 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். ஆன்லைனில் எஸ்பிஐ கலெக்ட் மூலிமா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்களா, இந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே வந்து பாருங்கள் நீங்கள் என்னென்ன ரிட்டன் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் டைமில் என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 8th ஜூலைக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு 8th ஜூலை இருக்கும். இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து டேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது நோட்டிஃபிகேஷன். இது வந்து டெம்பரரி பேஸில் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் விருப்பம் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரெயினிங் இன்ஜினியர் லெவலில் வந்து மெக்கானிக்கல் கேட்டகரிக்கு வந்திருக்கு. 9 வேகன்சி இருக்குது. 28 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்குமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான இது வந்து பாருங்கள் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸில் தான் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு 2 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 30,000 சேலரி, செகண்ட் இயர் வந்து 35,000, தேர்ட் இயர் வந்து பாருங்கள் 40,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக போனஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. போனஸ் வந்து பாருங்கள் ஒன் டைமாக உங்களுக்கு 25,000 அந்த மாதிரி வந்து இருக்கும். நிறைய வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் வந்து மெக்கானிக்கல் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 4 இயர் கோர்ஸாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. டிப்ளமோ கிடையாது. டிப்ளமோ முடிச்சு நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சவங்க இல்லை, பிஇ, பிடெக், பிஎஸ்சி 4 இயர் கோர்ஸாக நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் வந்து பாருங்கள் சென்னையில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஹவு டு அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 177 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நீங்கள் ஆன்லைனில் வந்து ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே இருக்குது. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வில்லிங்காக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்கு வந்து 8th ஜூலை வந்து கொடுத்துருக்காங்க. 2 நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸும் நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.